அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வருட புக்கர் விருதுகளின் கடைசி நூலை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நைட் ரிசல்ட் வரப்போகுது. இன்னைக்கு நாம அந்த 13 நூல்களில் 12வது நூலை முடிக்கிறோம். 13வது படிக்க முடியல. போன வருஷம் ஃபர்ஸ்ட் புக்கை நான் தான் படிச்சு ஆரம்பிச்சு வச்சேன். இந்த வருஷம் நான் தான் முடிச்சு வைக்கிறேன். அப்படி ஒரு கோயின்சிடன்ஸ். இது எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் காமெடியா சொல்றதுன்னா, இந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு நடக்காம இருந்த ஆல் இண்டியா ரேடியோல தற்போது நிலைய வித்வான் வாசிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம அட்மின் நீங்க பேசுங்க சார், அவர் படிக்கலன்ட்டாரு அப்படின்னோடனே, சரி நான் படிச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் டைம் இருக்கு, ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதன்படி ரெடி பண்ணிட்டேன். நாம அந்த புக்குள்ள நாம போகலாம். இந்த புக்கு ஆரம்பத்துல ஒரு த்ரில்லர் போல போகும். இது எழுதின இந்த நடாஷா இது முதல் புக் இல்லை, 2-3 புக் எழுதியிருக்காங்க. அசம்பிளின்னு ஒரு புக் ரொம்ப ஃபேமஸான புக்கு. சரவணன் மாணிக்கவாசகம் சொன்னது பிரகாரம் அவங்க அடுத்த வருஷம் புக்கரோட நடுவர் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க ஒரு ஜட்ஜா ஒர்க் பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடுவரை இந்த தடவை அவங்களோட புக்கு நாமினேஷன்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சரவணன் இன்னைக்கு சொல்லியிருந்தார். அங்க எப்படி வேணுமா இருப்பாங்க, அவங்க நடுவர்களே போட்டியில கலந்துப்பாங்க, போட்டியில கலந்துகிட்டவங்க நடுவரா வருவாங்க, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாதீங்க அப்படின்னாரு. அப்ப இந்த நாவல் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் போல ஆரம்பிக்குது. ஆனா போக போக அந்த நாவல் சொல்லக்கூடிய களம் வேற ஆயிடுது அப்படிங்கிறது தான் நமக்கு. புக்கரோட இந்த வருஷத்துல எல்லா புக்கும் பார்த்ததுலயே ஏன் புக்கர் அவ்வளவு பேசப்படுது அப்படின்னாலே அவங்களோட அந்த வித்தியாசமான கட்டு அமைப்பு தான் காரணம்னு நினைக்கிறேன். ஒரு கதையை நேரடியா சொல்றதை விட அந்த கதையை எப்படி வித்தியாசமா சொல்லலாம் அப்படிங்கிறத அவங்க பாக்குறாங்க. அதுதான் நமக்கு தேவை. ஒரு சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த கதையை ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கற்பனையை வச்சுக்கிட்டு எப்படி வித்தியாசமா படைக்க முடியும், எப்படி நமக்கு வித்தியாசமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த புக்கர் லிஸ்ட்ல நிறைய பார்த்தேன் நான். அப்ப அதன் பிரகாரம் பாக்குறப்போ இந்த கதை ஒரு இந்த தினத்தந்தி பாஷையில சொல்றதுன்னா, தங்கப்பாலத்தை கொண்டு தலையில் தட்டி விட்டு தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிருபர் தினத்தந்தியில போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதோட அந்த நியூஸ் முடிஞ்சிடும். ஆனா இந்த கதையில என்ன ஆகுதுன்னா, அந்த நிருபர் இப்படி ஒருத்தன் தலையில தாக்கிட்டு ஒரு தங்கப்பாலத்துல தாக்கிட்டு போறான். அப்போ ஒரு பெரிய ஒரு கோல்டன் பார், அது அந்த பார்ல தாக்கிட்டு போறான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோல்டன் பார் வச்சிருந்தவர் அந்த கோல்டன் பாரை காணோம் அப்படின்னு சொல்றாரு. தாக்கினவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், ஓடினவன் ஓடிட்டான். அப்ப இதுதான் அந்த நிகழ்ச்சி. அப்ப இதை வச்சுட்டு கதையை எழுத்தாளர் கொண்டு போறார். அந்த நிருபரோட ஆர்டிக்கிள் ஃபர்ஸ்ட் பார்ட் அதுல அந்த நிருபர் ஹன்னா அப்படின்னு ஒரு பெண் நிருபர், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் போய் கேள்வி கேட்கறாங்க, அவங்கள சந்திக்கிறாங்க. இந்த தங்கப்பாலம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த தங்கப்பாலம் யார்கிட்ட இருந்துச்சு, அதோட கதையை நோக்கி போறாங்க. அந்த தங்கப்பாலத்தால் தாக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்து அவங்கள யாருங்கிறத நோக்கி தேடி போறாங்க. தங்கப்பாலத்தால் தாக்கியவன் யார் அப்படிங்கிறது அதையும் நோக்கி போறாங்க. அப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்ல அந்த நிருபருக்கு எவ்வளவு கதை கிடைக்குது பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஒருத்தரையும் பார்த்து பேசுறது. அந்த கோல்டன் பார் ரிச்சர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமானது. அவர்கிட்ட போய் பேசுறப்போ அவரோட கதைகள் வருது. அப்படியே அவர் யாரு என்னன்னு சொல்லிட்டு இந்த நாவல 2 ஹிஸ்டாரிக்கல் நிகழ்ச்சிகளை பேஸ் பண்ணி தான் கதை எழுதியிருக்காங்க. 2008 யூகேல ஒரு எக்கனாமிக்கல் ரிக்ரெஷன் வந்துச்சு. அதன் பிரகாரம் நிறைய வங்கிகள் மூடப்பட்டன, வேலை வாய்ப்புகள் கம்மியாச்சு, இதெல்லாம் அங்க நடந்துச்சு. 2021 இந்த கதை நடக்கிற கதை. அவன் எப்ப தாக்கிட்டு போறான் அப்படின்னா, அப்போ கோவிட் டைம் 2021, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், யாரும் வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரி நிகழ்வுகள்ல நடக்கக்கூடிய இந்த கதை. அப்ப இதை வச்சுட்டு அவங்க அவர்கிட்ட போய் பேசுறாரு. அவர் தன்னோட கதையை சொல்றாரு. தான் ஒரு
பேங்கிங் தொழிலில் இருந்தவர், பேங்கரா இருந்தவர், கொஞ்சம் ஒரு நான் மாரல் கேரக்டர், எப்படி வேணாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து அந்த பேங்க் தொழில் நலிவடைஞ்ச பிறகு, அவங்க அப்பா போன பிறகு அதன் மூலமாக ஒரு பண்ணை வீடு போல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறாரு. அதுல ஒரு டபுள் ஸ்டோரி பில்டிங்கு. அந்த பில்டிங்ல நடக்கிற சில ஆக்டிவிட்டிஸ், வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கோவிட் டைம்ல வந்து திடீர்னு எல்லாமே காலியானோடனே எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவருக்கும் அந்த பண்ணை வீட்டுல யாரும் வர்றதில்லை. ஆனா அந்த பண்ணை வீட்டுல தான் இவர் வந்து இந்த தங்க பாலம் ஒண்ணு கிடைச்சதுன்னு வச்சிருக்காரு. அது வந்து ஒரு ஆக்ஷன்ல வாங்கியிருக்காரு. அவர் நான் ஏற்கனவே சொன்னாப்புல அவர் வந்து வெரி ஃபாண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி, கொஞ்சம் ரிச்சு. அதனால அந்த தங்க பாலத்தை வாங்கி வச்சிருக்காரு. கதையோட பின்னாடி ஒரு இடத்துல வந்து தங்க பாலம்ங்கிறது தங்க முலாம் தான், ஒரிஜினல் பாலம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத வந்து அவன் ஏன் எடுத்துட்டு போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவிட் டைம்ல வரக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவுக்கு இவர் வந்து இந்த ஜாக்குங்கிறவன் அடிச்சான் இல்லையா, அந்த அடிச்சவனும் பிகாசிஸ் அப்படிங்கிற அடிப்பட்டவனும் ஒரே டீம்ல இருக்கிறவங்க. அந்த ஜாக்குனவன் தான் இந்த வீட்டை வாடகைக்கு வாங்குறான். அவங்க வந்து ஒரு கம்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, ரஷ்யால ஒரு அமைப்பு இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அவங்களே இஷ்டப்பட்டு அவங்களே வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல விளைவிச்சு அவங்க தேவையை அவங்களே பார்த்துக்கிறது. அவங்களுக்கு வந்து இந்த வணிக நோக்கம், காசு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்காது. இருக்கிற ரிசோர்சஸ் அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களே விளைவிச்சு அவங்களே சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஒரு குரூப்புக்கு, ஒரு 12 பேர் சேர்ந்த ஒரு குரூப்புக்கு இந்த பண்ணை வீடு வந்து ஒரு வாடகைக்கு தர்றாரு. அதுலதான் ஜாக்கும் இருக்கான், அந்த பெகாசிஸ் இருக்காங்க, இந்தியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஜாக்கோட விருப்பப்பட்ட பொண்ணுன்னு சொல்லலாம். இந்தியாவை கூப்பிட போய் தான் அவனோட டீமு அந்த பெகாசிஸ்லாம் அங்க வர்றாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க பண்ணை வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கஞ்சால கொஞ்சம் லோ கிரேடு கஞ்சாவை அவங்க வந்து அங்க பண்ணை வீட்டுல அவங்களோட சந்தோஷத்துக்காக விளைவிக்கிறாங்க. அது வந்து ஜாக் பண்ற வேலை. அவங்களுக்கு கொஞ்சம் அதுல வெளியே பேர் கெடுது, கஞ்சாலாம் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு பேர் கெடுது. இந்த சமயத்துல ஜாக்கை வந்து அவங்க வெளியேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஜாக்கை வந்து இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்க வேண்டாம், அவனை வெளியேற்றிடலாம் அவங்க முடிவு பண்றப்போ, அவனை துரத்தலாங்கிறப்ப அவனுக்கு வந்து நான் தான் உங்களையெல்லாம் சேர்த்து வச்சதுடா, இங்க வந்து என்ன நீங்க துரத்துறீங்களா அப்படின்ட்டு ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில அவன் அந்த தங்க பாலத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறான். தடுக்க வந்த அந்த பிகாசிஸ ஒரு அடி அடிச்சுட்டு 2-3 அடி அடிக்கிறான், அடிச்சுட்டு ஓடிடுறான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது பின்னாடி தெரியுது. அப்போ இந்த நிருபர் வந்து இந்த கதையெல்லாம் வந்து அந்த ஸ்பென்சர் கிட்ட கேட்கறாங்க. அப்புறம் அந்த பிகாசிஸ போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. அவன் வந்து ரெக்கவர் ஆயிடுறான், டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நிலைமை. அவங்க தான் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. நாங்க வந்து வீடு இல்லாம இருந்தது, இது வந்து வீடு தந்தது எங்களோட கம்யூன் அப்படிங்கிற ஒரு லைஃப். நாங்க வந்து ஒரு இடதுசாரி சிந்தனைகள் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒண்ணு ஆன்டி கேபிட்டலிஸ்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு எதிரானவர்கள். எங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்ல இவங்க பண்ற முதலாளித்துவம் பிடிக்கிறது இல்லைங்கிற மாதிரி அவரோட கொள்கையை சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஜாக்குங்கிறவங்க யாரு எங்கன்னு அவன் அந்த நிருபர் தேட போறாங்க. அப்போ இவங்களோட இந்த கதையோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ஸ்பென்சரோட லைஃப்பும் அதுல வருது. ஸ்பென்சர் வந்து தனக்கு ஒரு ஒய்ஃப் கிளாயர்னு ஒரு மனைவி இருந்து, அவளுக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருந்து டைவர்ஸ் ஆகி தான் மட்டும் தனியா இருக்கிறாப்புலையும், அவ தனியா வேற இடத்துல இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த சமயத்துல இந்த ஜாக்குங்களோட மதர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிரியம் லியோனார்டா அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பாத் ஃபார் கேபிட்டலிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்ட பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அடுத்த புக் எழுதுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அவங்க. அப்ப அந்த புக்கு வந்து அவங்கள ஃபேமஸ் ஆக்குது. அவங்க ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் ஆறாங்க. அப்போ அவங்களோட அடுத்த புக்கு பாத்தீங்கன்னா தான் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான அந்த புக்கு தான் இந்த கதையை நகர்த்திட்டு போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் கேபிட்டலிசம் போல,
ஒரு வேர்டு வந்து சொல்றாங்க. என்ன வேர்டு அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ சியூடோ கேபிட்டலிசம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வரும். அந்த பேர்ல அந்த புக் எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் வேணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் வேணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஹேனா அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து நிருபர்லாம் போய் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நிருபர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹர் கண்டிஷன். அவங்க வந்து ரொம்ப புவர் ஜேர்னலிஸ்ட்னு வச்சுக்கலாம். ரொம்ப இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட். நிறைய வேலைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சும்மா பிட்டு பிட்டா ஹெல்ப் பண்ணி யாருக்காவது எழுதி கொடுத்து இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு இன்சிடென்ட்ல அவங்க புக்கு சார்பா இவங்க போய் இதழ் சார்பா நிருபரா வேலைக்கு போறாங்க. 2வது சாப்டர்ல என்ன ஆகுதுன்னா, இந்த நிருபர்களோட வாழ்க்கையை சொல்றாங்க. இந்த ஹன்னா, இவங்களோட 4 நிருபர்கள், பிளஸ் அந்த மிரியம் லியோனார்டா. இவங்கள பத்தி ஃபுல்லா சொல்றாங்க. அந்த 2வது சாப்டர் ஃபுல்லா இப்ப நமக்கு இந்தியால நடக்கக்கூடிய மீடியா பற்றிய விவரங்கள் எல்லாமே வருது. மீடியா செய்திகளுக்காக அலையறது, அவங்கள போய் தப்பு தப்பா நியூஸ் போடுறது, கொஞ்சம் மாத்தி ஒரு ரேட்டிங்காக அதிகமா காமிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து அந்த சாப்டர்ல சொல்றாங்க. அவங்க 4 பேர் ஜேர்னலிஸ்ட், வேற வேற மீடியாவில் ஒர்க் பண்றவங்க. பட் ஒன்று சேர்ந்து டெய்லி வந்து பேசிட்டு இந்த மாதிரி சேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு ட்ரிங்க் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையில தான் இவ வந்து இந்த கதையெல்லாம் சொல்றோம். இது போல அந்த கோல்டு பாரை பத்தி எல்லாம் சொல்றப்போ இந்த மாதிரி அந்த லியோனோடா கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, நான் அவங்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கூட இன்னொரு ஜேர்னலிஸ்ட் மார்டின் அவர் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நீ எனக்கு கொடுக்கணும், நான் அதுக்கு வந்து சில கவனிப்பும் பண்றேன், எனக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்டை பத்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் ஏன் அப்படின்னு பார்த்தா, அதுல வந்து ஒரு பின்னாடி நம்ம சன் டிவி, விஜய் டிவியில ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி ஒரு பெரிய கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்கும். கார்மல் அப்படின்னு பேரு. அந்த ஈவெண்ட்ல இந்த ஜேர்னலிஸ்ட், அந்த லெனி ஜேர்னலிஸ்ட மார்டின் போய் இன்டர்வியூ பண்றது. இது வந்து கிளைமேக்ஸ்ல வருது. இதற்கான ப்ரிப்பரேஷன்ல மார்டின் வந்து அவங்கள பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க யாரு, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்து டைவர்ஸ் ஆனது, ஜாக் குழந்தைங்கிறது மட்டும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து நீயும் கொஞ்சம் அவங்களோட அந்த புக்கை பத்தி நீ எழுதுறதுனால நீயும் கொஞ்சம் சொல்லுங்கிறான். பட் இவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த புக்கு வந்து வெளி வந்துருது, ஆனா இவளுக்குரிய ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆஸ் அ கோஸ்ட் ரைட்டர் தான், இவளோட பேர் எங்கேயும் வர்றதில்ல, இவ எழுதி கொடுத்தாங்கிற எந்த தேங்க்ஸ் கிராட்டிடியூட் ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாமே இவ தான் ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவளோட ஜேர்னலிஸ்டிக்கோட லேட்டஸ்ட் அப்ரோச்சை வச்சுட்டு அந்த புக்கை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கிராட்டிடியூடும் இல்லை. அது கொஞ்சம் இவ்வளவு உறுத்துது. இருந்தாலும் நான் அவளை பற்றி சொல்றது தப்புன்னு சொல்றா. பட் எப்படியோ கொஞ்சம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த செகண்ட் சாப்டர் இப்படி போகுது. 3வது சாப்டர்ல என்ன ஆகுதுன்னா, அந்த ரிச்சர்ட் ஸ்பென்சருக்கும் கிளாரிக்கும் இருந்த அந்த உறவுகள், அவங்களோட பிரச்சனைகள், அந்த மூணு வயசு பையனை பொண்ணை கவனிச்சுக்கிறது, 2 பேற்றுக்குள்ள கருத்து மாறுபாடுகள், இதெல்லாம் வருது. இதுலதான் அந்த கோவிட் டைம் அவங்களோட அபார்ட்மெண்ட்லயே ரிச்சர்ட் ஸ்பென்சரும் இன்னொரு வீடும் தான் ஆளுங்க இருக்காங்க. அந்த இன்னொரு வீடு வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட் லெனி. அப்போ ஒரு சமயத்துல இந்த ஜேர்னலிஸ்டும் ஸ்பென்சரும் மீட் பண்ணக்கூடிய நிலைமை வருது. அவங்க 2 பேரும் தே ஹேட் அ செக்ஸ். அப்ப இந்த விஷயத்த மார்டின் கண்டுபிடிச்சுக்கிறான். அவனோட அந்த புலனாய்வு துறையில இந்த புக்கு எழுதின எழுத்தாளர் ஸ்பென்சர் கூட உறவு கொண்டார் அப்படிங்கிறத ஒரு நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கிறான். இது பின்னாடி எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க டைவர்ஸ் ஆகி கிளாரியோட பிரியற வரைக்கும் இந்த செகண்ட் சாப்டர் முடியுது. சாரி, தேர்ட் சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் வந்து கார்ட்மெல், அந்த ஈவெண்ட் நடக்கிற இடம். அந்த எழுத்தாளரை அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு. கூட்டிட்டு போகக்கூடிய இடம் தான் ஒரு சாப்டர். அதுல வந்து இவங்க ஜேர்னலிஸ்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த சின்ன பொண்ணு இப்பதான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கா, அவளோட இன்ட்ரெஸ்ட்,
அவ கேட்கக்கூடிய சில தாறுமாறான கேள்விகள், அத வந்து இந்த அம்மா ரொம்ப முதிர்ந்த தன்மையில் பதில் சொல்றது, இந்த மாதிரி அந்த சாப்டர் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சாப்டர் வந்து டைரக்டா இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல நம்மளோட என்ன சொல்றது, ரபி பெர்னாடு போலன்னு வச்சுங்களேன். ரபி பெர்னாடு இல்ல, அது யார் அவரு, அந்த அவரை போல மாட்டி மாட்டி கேள்வி கேட்கிற மாதிரி அந்த மார்ட்டின் இந்த எழுத்தாளர் ரொம்ப பிடிச்சி வாட்டுறாரு. அவளோட பர்சனல் லைஃபை கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து அவ வந்து திறமையா பதில் சொல்றா. அந்த எழுத்தாளருக்கே உரிய அந்த புத்திசாலித்தனம் காரணமாக அந்த கேள்வி கேட்கிறவனை வந்து தன் பக்கம் திருப்பி, அந்த கிரௌட் 500 பேர் அந்த ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து தன் பக்கம் நியாயங்கிற மாதிரி பேச வச்சிடுறாங்க. அவன் வந்து கடைசியில் அவனோட எந்த எய்மும் சக்சஸ் ஆறதில்லை. உங்களோட எய்ம் என்ன, நீங்க எப்படி இப்படி வந்தீங்க, எப்படி இவ்வளவு நல்லா பண்ணீங்கிற கேட்கிற அளவுக்கு அவரோட கேள்விகளை இவங்க மாத்திடுறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு அவன் பையனும் வந்திருக்கான், ஏதோ கொஞ்சம் பிரச்சனை பண்றான், அது கொஞ்சம் சால்வ் ஆகுது. ஆனா இந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த இன்டர்வியூ தான். இந்த இன்டர்வியூல ஒரு செய்தி மீடியம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட எந்த அளவு யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க, அதை எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த 2வது சாப்டர்ல அந்த ஹன்னாங்கிற ஜேர்னலிஸ்டுக்கு எந்த மாதிரி வேலை இல்லாம போகுது, அவங்க எப்படி வேலைக்காக கஷ்டப்படுறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணி தன்னோட மாத சம்பளத்துக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கேத்தாப்புல ஒரு வாடகை வீடு பிடிக்கிறாங்க. அந்த 2வது சாப்டர்ல சொன்ன அந்த ஹானாங்கிற ஜேர்னலிஸ்டோட அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு வந்து வாடகைக்கு தன்னோட இன்கம் கேத்தாப்புல வாடகை பார்க்கறது, அதுவும் பத்தாம இன்னொரு ஸ்டேஷனரி கடையில வேலைக்கு போறது, இந்த மாதிரி வந்து ஜேர்னலிஸ்டோட அந்த கஷ்டத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்ங்கிற ரொம்ப திறமையா இருக்கணும், விஷயத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும், கரெக்டா மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற அந்த கடைசி இன்டர்வியூவும் நல்லா இருக்கு. கதை வந்து அந்த கிளைமேக்ஸ் அதோட முடியுது, அந்த இன்டர்வியூவோட கதை முடிஞ்சிருது. அப்போ அந்த புக்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம்னா, இந்த புக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்டோட வியூ சொல்றதுதான். அந்த புக்கோட கவரோட தலைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து கோல்டு பார் போல இருக்கு. ஆனா அந்த எழுத்தாளர் வந்து முந்தானேத்து சண்டே ஹிந்துல இன்டர்வியூ இருக்கு, அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பார் மட்டும் இல்ல, அது சிம்பலைசஸ் தி ஜேர்னலிஸ்ட் வியூ, ஐ அப்படின்னு தோணுது. அந்த பாரோட வியூ வந்து ஐ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் வந்து தான் அப்படிங்கிறத ரியலா இருக்கணும், ட்ரூத்தை சொல்லணும். தான் சொல்றாப்லயே வந்துச்சுன்னா இன்னும் ரிலேபிலிட்டி கிடைக்கும். ஒரு நிருபர் ஒரு நியூஸ் சொல்றாரு அப்படின்னா, நடந்தது, அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிறாம அந்த உண்மையை கண்டுபிடிச்சு தானே சொல்லணும். அப்ப அது வந்து அந்த ஐங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நான் வந்து அந்த ஐங்கிற சிம்பலைஸ்ல வந்து நான் அந்த பாருங்கிறத கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புக்கு வந்து ஆரம்பத்துல த்ரில்லர் போல போனாலும் அந்த அடிப்பட்டவன் பிழைச்சிடுறான், டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்கிறப்ப அந்த கேஸ் ஒன்றும் இல்லாம போயிடுது. அந்த ஜாக் எப்படி பிறந்தாங்கிற கதையில வரதில்லை. ஜாக்குங்கிறது தனி ஒரு வீட்டுல வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் தன்னோட பையனை காப்பாத்திட்டு இருக்காங்கிறதோட தான் அந்த கதையை அப்படியே முடிச்சிடுறாங்க. இவங்களோட ஜேர்னலிஸ்டிக் கதை அதை எப்படி மீடியா பயன்படுத்த ஆரம்பிக்குது, ஒரு மீடியாலேயே தன்னோட மீடியாவை சேர்ந்தவங்களையே அவங்க எப்படி வந்து ஒரு ரேட்டிங்ஸ்க்காக எவ்வளவு வேணுமோ அசிங்கப்படுத்துவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுற ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி தான் அந்த கதையை அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. முதல்ல சொன்னாப்புல ஒரு த்ரில்லர் போல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு கொஸ்டின் ஆன்சர் அவர் நிருபரை போய் பார்க்கறதுங்கிறதோட முடிச்சு, 2வது அந்த மீடியால நடக்கக்கூடிய செயல்களை 4 ஜேர்னலிஸ்டிக் பேசுறாப்புல ஒரு கதையை கட்டமைச்சு, 3வதுல நமக்கு முதல்ல சொன்ன அந்த ஸ்பென்சருங்கிற கதாநாயகனோட டைவர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலை சொல்லி, 4வது சாப்டர்ல எப்படி வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்குது, அதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் அதை கொண்டு போறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டு,
ஃபைனல்ல ஒரு இன்டர்வியூவோட இந்த நாவல் முடியுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை. ஷார்ட் லிஸ்ட் போறதுக்கு பத்தி நமக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன அந்த கம்யூன் அப்படிங்கிற வாழ்க்கை, அது சொல்லக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷன், இந்த டாக்சர் பீரியட்ல நடந்த சில எக்கனாமிக் டவுன் கிரேட்ஸ், அங்க வரக்கூடிய போலித்தனமான முதலாளித்துவம், அதுல வந்து வரக்கூடிய அங்க வரக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு அப்பீஸ்மெண்ட், இதெல்லாம் அந்த கதையில வந்து அவங்க சொல்லிட்டே போறாங்க அங்கங்க ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்போ நிறைய விஷயங்களை வந்து தகவல்களா ஆனா ஒரு உரையாடலா அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. கதை நல்லா தான் இருக்கு. டோட்டலா பாக்குறப்போ கேட் ஆன் த வால் தான் ஷார்ட் லிஸ்ட் போகுமா இல்லையாங்கிறத பற்றி. பட் எனக்கு அந்த கதை பிடிச்சது. நான் இந்த புக்கர்ல ஒன்றும் பேச முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு 12 புக்கு படிக்கணுங்கிறதுனால தான் நான் உள்ள வரலன்னு சொன்னேன். அப்போவும் நம்மளோட குரூப் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் கதிர். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலா ஒருவேளை புக்கருக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கு ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அப்படின்னா, என்னோட பிளான் என்னவா இருக்கும், எனக்கு சண்டேவே டவுட்டு. புவன் வந்து எப்படியும் கொஞ்சம் தள்ளி போட்டுருவாரு, ஏதாவது சொதப்பல் இருக்கும். நான் போய் வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டேன். அவர் தள்ளி போட்டாருன்னா ஒரு நாள் லீவை போட்டு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நேத்து சாயந்தரம் தான் சொல்றாரு. சண்டேவே சொல்லியிருந்தாருன்னா நான் உட்காந்து 2 நாள் நானே படிச்சுட்டு பேசிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். சரி, நேத்து சொல்லவும் தான் உங்ககிட்ட இருந்தேன். ஒருவேளை நீங்க இன்னைக்கு வரலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே இன்னைக்கு லீவை போட்டு உட்காந்து 177 பக்கத்தையும் படிச்சிடுறது. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். ஆச்சு. இப்போ என்ன பண்றது, நம்ம ஏதோ ஒரு 12 பேர் சேர்ந்து பண்றோம். ஒருத்தருக்கு ஒரு முடியாம போகுது, தப்புன்னு பண்ணிடுறோம். நல்ல வேளை நீங்க 12மே படிச்சதுனால ஈஸியா பேசிட முடிஞ்சது. இப்போ மீடியா ஜேர்னலிசம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பேசுறோம். இப்போ வந்து நம்ம ஜெனரேஷனுக்குலாம் இது சொன்னாவே புரியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து பிகைன் உட்ஸ் கலாட்டா தான் மீடியா நம்பிட்டு இருக்கவங்க. எது கண்டென்ட் என்ன கண்டென்ட்னு தெரியாம சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தருமே ஜேர்னலிஸ்ட் நினைச்சிட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் அவங்கவுங்க பார்வைக்கு ஒண்ணு போட்டுட்டு இருக்க டைம்ல இதெல்லாம் எத்தனை பேரை போய் சேரும்னு தெரியல. ரெண்டாவது, இந்த புக்கர்ல நான் இது வரைக்கும் மத்தவங்க படிச்சது நான் படிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த நாவல் அப்படிங்கிறதுக்கு புதுசா கட்டுமானத்தை உருவாக்குறாங்க பாருங்க. இதை கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்றாங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு நாவல் போகுது, ஒவ்வொரு தனித்தனியா ஒரு 12 சிறுகதையை சேர்த்தாப்புல ஒரு நாவல் உருவாக்குறாங்க. எவ்வளவோ வித்தியாசமான முயற்சிகள் பண்றாங்க. தமிழ்ல அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லைங்கிறது தான் வருத்தம். அது செட் ஆகுதோ இல்லையோ ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் அந்த வருத்தம் தான். மற்றபடி இப்போ சொன்ன வரைக்கும் இந்த கதையை எனக்கு பிடிச்சிருந்தது சார், பார்க்கணும். ஏன்னா எல்லா புக்கர்ல நம்ம பார்த்த எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல முதலாளித்துவத்தை ஒரு கேள்வி லைட்டா கேட்டுதான் வருது. அதுக்கான எதிர்வினை தான் ஒன்றும் பெருசா இல்லை. பார்ப்போம். இந்த தடவை ஷார்ட் லிஸ்ட் இன்னைக்கு நைட்டு மிட் நைட்ல வந்துடும். பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.